ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் யாழ்ப்பாணம் முறைப்படி செய்கிற அச்சாரை போட்டிருக்கிறேன். ஆனால் இது வந்து இன்னொரு விதமாக எங்களோட மம்மி செய்கிறவா. ஸோ அதையும் நான் அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து 3 உள்ளிப்பூடு எல்லாடிக்கு 10 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி இருக்குது, எல்லாடிக்கு 3 கிராம் வருது. இப்போ இதையும் போட்டு இதை இடிச்செடுப்போம். ஆகலும் பட்டை அடிக்க தேவையில்லை. வந்தாருக்கு இப்படி நரவல் அடிச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து பிரம்பா இறக்கி எடுப்போம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், எல்லாட்டிக்கு 30 ml வினிகர் இருக்குது, வெஜிடபிள் ஒயிட் வினிகர். இப்போ இதையும் இதுக்குள்ள விடுங்க. இதுக்குள்ள வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தேசிக்காய் வேணும். ஸோ நான் ஒரு பெரிய தேசிக்காய் பாதி எடுத்து அவ்வளோத்தையும் புளிஞ்சு விட போகிறேன். சரியா 1/2 டேபிள் ஸ்பூன் தேசிக்காய் புளிஞ்சு விட்டிங்கன்னா காணும். ஸோ நான் புளிஞ்ச அரைவாசியில் வந்து காணாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு விட போகிறேன். ஸோ இந்த இருக்கு. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தேசிக்காய் புளி லைம் ஜூஸ் புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இதில் 3 கராம்பு இருக்குது. இந்த 3 கராம்பையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இதில் வந்து சீனி இருக்குது, 1/2 டீஸ்பூன் சீனி. இந்த சீனியும் இதில் போடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு பவுடர் இருக்குது, இந்த இடிச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர். இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சில்லி பவுடர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நறுவல் அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். ஸோ இந்த இருக்குது, இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எந்த தண்ணியும் சேர்க்காதீங்கோ. நல்ல க்ளீனான ட்ரையான பவுலாக இருக்கணும். எல்லாட்டிக்கு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ண ஒரு பாட்டிலில் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். இதில் வந்து வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் எடுத்து நான் ஒரு அளவான வெங்காயம் வேண்டாம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஆகலும் குட்டின்னு சொன்னால் ஒரு 10. எல்லாட்டிக்கு 1/4 கப், எல்லாட்டிக்கு 45 கிராம் வெங்காயம் இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மாங்காய் இருக்குது, 1/4 கப், எல்லாட்டிக்கு 45 கிராம் மாங்காய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கறி மிளகாய் இருக்குது, கேப்சிகம் 35 கிராம், எல்லாட்டிக்கு 1/4 கப் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அன்னாசி பழம் இருக்குது, ஆகலும் பழுத்த பழம் இல்லை, ஒரு அளவான காயான பழம், ஒரு லைட்லியாக பழத்து இருக்குது, 50 கிராம், எல்லாட்டிக்கு 1/4 கப் வருது அன்னாசி பழம். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து டேட்ஸ் இருக்குது, டேட்ஸ் எடுத்து 2ஆ வெட்டி அதில் இருந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இதில் 1/4 கப், எல்லாத்தையும் 45 கிராம் வருது. இப்போ இந்த டேட்ஸையும் இதில் போடுங்க. அப்படி போட்ட பிறகு ஸோ இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வினிகர் மிக்ஸை இப்போ இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு உங்கள்ட்ட ஒரு ஸ்டெரிலைஸ் பாட்டில் அப்படி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா க்ளீனான பாட்டில், ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டிலில் இதை போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இதை குலுக்கி ஒரு 2 இல்லை ஒரு 3 நாள் குலுக்கி இதை வையுங்கோ. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 7 இல்லை ஒரு 8 நாள் வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு 2 இல்லை ஒரு 3 நாள் எடுக்கும் இது வந்து நல்லா ஊறி வர்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் எடுத்து இதை நல்லா குலுக்கி விடுங்க, இல்லாட்டி கிளறி விடுங்க. ஸோ நான் இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட போகிறேன். மேசன் ஜார் எடுத்து நான் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எந்த விதமான தண்ணியும் சேர்க்காதீங்க, பழுதாக போயிடும். இப்போ நாங்கள் இதை வந்து இதுக்குள்ள இந்த மேசன் ஜாருக்குள்ள போடுவோம். மூடி போட்டு 2 அல்ல ஒரு 3 நாள் இதை எடுத்து ஒவ்வொரு நாளும் குலுக்கி வச்சா தான் இது வந்து நல்லா ஊறி வரும். இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நீங்கள் ஒரு 7 அல்ல 8 நாள் வந்து சாப்பிடலாம். மறக்காமல் ஒவ்வொரு நாளும் எடுத்து குலுக்கி வைங்க. இந்த அச்சாரை வந்து செய்து முடிஞ்சுது.